பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆழ்வார்குறிச்சி பகுதியிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமம் 14:14 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார். கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார் என்றால் நாம சும்மா இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். ஆண்டவர் மோசையை ஜனங்களை வழிநடத்தும் போது அந்த ஜனங்கள் மோசைக்கு விரோதமாகவும் அவனுக்கு பார்க்கும்போது இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது பார்வோன் அவனுக்கு விரோதமாகவும் எழும்பும் போது கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், மோசையே நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றார். அதே தேவன் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாகவும் உங்க குடும்பத்துக்கு விரோதமாகவும் உங்க வேலைக்கு விரோதமாகவும் உங்க படிப்புக்கு விரோதமாகவும் உங்க ஊழியத்துக்கு விரோதமாகவும் சத்துரு பலவித காரியத்துல எழும்பினாலும் ஆண்டவர் உங்களை பத்தி சொல்கிறார், நீ அமைதியா இரு, நீ சும்மா இரு. நீ சும்மா இருந்தா போதாது, நீ ஜெபிக்க வேண்டும், தெய்வ சமூகத்துல முறையிட வேண்டும். தேவ சமூகத்துல போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுக்காக யுத்தம் பண்ணி அந்த காரியத்திலே வெற்றி பெற செய்வார். இதை பார்த்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் வருதா, அநேக துன்பங்கள் வருதா, சத்துரு பலவிதமான சோதனைகள் கொண்டு வரானா, அதுல இருந்து நான் எப்படி வெற்றி பெறுவேன் என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ என் சமூகத்துல ஜெபம் பண்ணி என் சமூகத்துல என் வேதத்தை வாசி, அதன்படி நட, நான் நிச்சயமாக உனக்கு யுத்தம் பண்ணி உன் காரியத்தை வாய்க்கப்படுவேன், உனக்கு ஒரு வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்து போகிறேன் என்று சொல்கிறார். ஆமென். God bless you.